சொல்றாரு, நான் பெரிய வேலை சொல்லுமா, பெரிய வேலையை செய்ய தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த பெரிய வேலையை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, விசுவாசித்தவளே பாக்கியவதி. சொல்லுங்க என்னவாமா? ஒண்ணு, நீங்க என்ன செய்யணும்? ஆமா, விசுவாசிக்கிறதுக்கு அடையாளமா அதை சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். எப்படியாமா? சொல்லுமா, நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். ஆமா, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்ல, கர்த்தர் என்னை அழைத்த அழைப்புல நான் நிலைத்திருக்கத்தக்கதா. சொல்லுங்க, கர்த்தர் அழைத்த அழைப்புல, ஓ எஸ், அதை பெற்றெடுக்கிற வரைக்கும். சொல்லுமா, அதை பெற்றெடுக்கிற வரைக்கும். எப்படியாமா? அதை பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ தரித்திரு. உன்னை டைவர்ட் பண்ணுறக்கு அமலேக்கியம் வரலாம், உன்னை திசை மாறுறதுக்கு அமலேக்கியம் வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலை, யாரு? எலியாவின் இடத்துல எலிசா என்ன செஞ்சார்? கேட்டுட்டே இருந்தார். எலியா சொல்கிறார், இங்கேயே இருப்பா, நான் என்ன செய்கிறேன்? ஆமாம், பெத்தேலா யோர்தான் வரைக்கும் நான் போகிறேன், இங்கேயே இருங்கிற பொழுது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும், ரெட்டிப்பா வேணும் அப்படிங்கிற பொழுது எலியா எங்கெல்லாம் போகிறாரோ, எலிசா என்ன செய்கிறாரு? கில்கால் ஆட்டு, அது பெத்தேல் ஆகட்டும், அது யோர்தான் ஆட்டு, எங்கெல்லாம் எதுக்கு சொல்கிறார்? தரித்திரு சொல்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், தரித்திரு. நீ ஒரு காரியத்துக்காக அதை பெற்றெடுக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறையே. ஆமாம், இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், தரித்திரு, தரித்திரு, காத்திரு, காத்திரு, அதையே சிந்தித்து கொண்டு அதையே சிந்தித்து கொண்டிரு மகளே, அதையே சிந்தித்து கொண்டிரு. கர்த்தர் சொல்றார், பெற்றெடுக்கிற வரைக்கும் விடாத, 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 விடாத. நான் கடந்த நாட்கள் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்கிறாருன்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு வேளை எப்படி சொல்லலாம், என் பிள்ளையினுடைய வேலைக்காக நான் காத்துருன்னு கர்த்தர் என்கிட்ட சொல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என் பிள்ளையினுடைய வேலைக்காக, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு காத்துரு அப்படின்னு சொன்னார்னு வைங்களேன். நான் என்ன செய்கிறேன்? அதுலேயே காத்து ஜெபிக்கிறேன். சரியாக அற்புதம் நடக்கிற நேரத்தில் என்னை டைவர்ட் பண்ணி, உன் கணவனுக்கு ஜெபி அப்படின்னு பிசாசு டைவர்ட் பண்ணுறான். நான் அதாவது ஒருவேளை என் கணவனுடைய ரட்சிப்பு அல்லது என் கணவனுடைய ஆசீர்வாதம் நல்லது தான். ஆனால் நான் அப்படி இல்லாமல் எதுக்கு சொல்கிறாரோ, சொல்லுங்க, எதுக்கு அதாவது அதை என்னை டைவர்ட் பண்ணுறக்கு ஒரு சில காரியம் நடக்குது என் முன்னாடி. ஆனால் நான் அதில் கவனம் செலுத்தாமல், இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ போரில் போய் நிற்கிறோம், ஒருவன் என்னை எதிர்த்து அடிக்க வரான். அப்போ எதிர்த்து அடிக்க வரும்பொழுது அவனைத்தான் மட்டும்தான் நான் என்ன செய்யணும்? டார்கெட் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் யாராவது என்னை கூப்பிட்றான்னு அங்கே திரும்பிட்டு இவன் என்னை அடிச்சுட்டு போயிடுவான். புரிஞ்சாமா? இப்போ நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸை நான் பிடிக்கணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஓடிட்டு இருக்கிற. திடீர்னு என்னை கூப்பிட்டு, ஜாக்லின் இங்கே வான்னு சொல்லி யாராவது என்னை கூப்பிட்டாங்கன்னா திரும்பினு வச்சுக்கும் பஸ் போயிடும். அப்போ நான் திரும்ப கூடக்கூடாது. அந்த பஸ்ஸு போகுது, பிடிக்கணும், அதை பிடிக்கணும். அந்த இடத்துல நான் உளுந்தாலும் சரி எந்திரிச்சு ஓடிடுவேன். செருப்பு கழண்டாலும் சரி செருப்பை தூக்கிட்டாதுன்னு என்ன செஞ்சிருவேன்? பஸ்ஸுக்குள்ளே போய் ஏறினா